Hi everyone, Practice Mehndi with Jenla part 21ல grid or checked design தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் ஒரு 3D டிசைனும் ஒரு நார்மல் டிசைனும் பார்க்க போகிறோம். 7th டிசைனுக்கு as usual பாக்ஸ் போட்டுட்டு நான் இப்போ போடுற மாதிரி ஒரு ஆரோ போட்டுக்கோங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு விட்டு ஆரோஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆரோ போட்டுட்டு அகெயின் ஒரு ஆரோ போட்டுக்கோங்க. அது வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆரோ கொஞ்சம் சின்னதாக, நெக்ஸ்ட் போடக்கூடிய ஆரோ கொஞ்சம் லென்த்தாக போட்டுக்கோங்க. ஸோ அகெயின் திருப்பி ஒரு ஆரோ கொஞ்சம் அதே மாதிரி டிஸ்டன்ஸ் விட்டு விட்டு ஆரோஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போட்டிருக்கிற ஆரோஸில் இன்கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய எட்ஜஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதை கனெக்ட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு அதே மாதிரி எட்ஜஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஸ்ட்ரைட் லைன், திருப்பி ஸ்லாண்ட் லைன் ஒன்று, திருப்பி கீழே கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபுல் டிசைனும் நீங்கள் போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 3 ஓப்பனிங்ஸ் உள்ள பைப்ஸ் எல்லாமே கனெக்டடாக இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும். பார்க்கவே ஒரு சூப்பரான ஒரு அவுட்லுக்கில் கிடைக்கும். இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் மெஹந்தி கிளாஸஸை நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு எப்பயுமே நெட் அவைலபிள் இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா பேமெண்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ப்ரீ ரெக்கார்டட் செஷன்ஸை மொத்தமாக வாங்கி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கூட தேவைப்பட்ட நேரத்தில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணி கற்றுக்கலாம். இந்த டிசைன் ஃபஸ்ட்டு போடுறப்ப தான் ரொம்ப கச்சக்கச்சன்னு தெரியும். பட் ஃபுல்லாக நீங்கள் போட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் பக்காவாக இருக்கும். இதிலே நீங்கள் ஷேட்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 12th டிசைனுக்கு ஆஸ் யூஷுவல் பாக்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு போத் ஹொரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலாக ஈக்குவல் டிஸ்டன்சிங்கில் லைன்ஸ் ட்ரா பண்ணி செக்மெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3D டிசைன் பார்க்குறதுக்கு ஃப்ளவர்ஸ் கனெக்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். செக்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா 4 பாக்ஸஸாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே 2 கீழே 2 இருக்கிற மாதிரி ஸோ கணக்கு பண்ணிக்கோங்க. இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸோட பெட்டல்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகியிருக்காது. எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாமா? மேலே 2 பாக்ஸஸ் சொன்னோம் இல்லையா? ஸோ அதில் இப்போ ரைட் சைட்லேருந்து போடுறீங்க அப்படின்னா கீழே உள்ளதில் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி கர்வ்ஸ் ட்ரா பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி லெஃப்ட் சைடில் மேலேருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ரைட் சைடில் கீழேருந்து கொண்டு போய் எட்ஜஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பெட்டல்ஸ் இன்கம்ப்ளீட்டாக இருக்கா? ஸோ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பெட்டலில் ஒரு ஹாஃபோட வைண்டப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸில் நான் 4 ஃப்ளவர்ஸ் வர மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஸ்பேஸ்க்கு ஏற்றப்பில் நீங்கள் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்பேஸில் வந்துட்டு நான் இப்போ செக்மெண்ட் பண்ணுற பாருங்கள், அதே மாதிரி கர்வ்ஸாக நீங்கள் போட்டு அதை செக்மெண்ட் பண்ணிக்கோங்க. செக்மெண்ட் பண்ணி ஃபுல்லாக அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே செக்மெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த சென்டரில் வர்றதில் நான் இப்போ இதில் போட்டிருக்கேன் பாருங்கள், கர்வ் அகெயின் ஒரு கர்வ் ஸ்டார்ட் பண்ணி கீழே முடிச்சுருங்க. திரும்பி கீழேருந்து ஆரம்பித்து திருப்பி மேலே ஒரு கர்வ் கொண்டு போய் ரைட் சைடில் முடிச்சுக்கோங்க. லெஃப்ட்லேருந்து ஆரம்பித்து ரைட்டில் முடிச்சுட்டு ஒரு பாக்ஸ் விட்டு விட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ளவர்ஸோட எட்ஜஸில் ஷேட் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் பார்க்கவே பர்ஃபெக்டாக அழகாக இருக்கும். ஸ்டே பாசிட்டிவ். பை, டேக் கேர்.